Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி பூண்டு சட்னி. இதை ரொம்ப ஈஸியா, டேஸ்டா, சிம்பிளா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதை நம்ம 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த பூண்டு சட்னியை நம்ம பண்ணிடலாம். இப்போ அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 10 கிராம் பூண்டை உரித்து இதில் போட்டுடலாம். அதே அளவு 10 கிராம் சின்ன வெங்காயத்தையும் நம்ம உரித்து இதோட ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 10-12 காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ ஆறுனதை நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் இதில் போட்டுடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் அரைச்சோம் பாருங்கள், அதை இதில் ஊற்றிடலாம். இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். புளி தண்ணி, புளியை நல்லா திக்காக கரைச்சி 1 ஸ்பூன் ஊற்றுங்க. அவங்கவுங்க புளிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்ற தேவையில்லை. நல்லா திக்காக கரைச்சிட்டு 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நம்ம வதக்க வதக்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலரில் ஆயிடும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வெல்லம் ஒரு சின்ன துண்டை போட்டுருங்க. இப்போ அதோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சிடும். ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல வாசம் கொடுக்கும், டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.